ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கீங்க? ஜாலியாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. அப்புறம் இட்லி கடை ஆடியோ லான்ச்சில் இட்லி ஊசி போயிடுச்சுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் ப்ரோ. என்னன்னா ஒரு இட்லி கடை அப்படின்னு படம் போட்டுறோம், அது ஒரு ஐடியா வச்சு அதில் ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் தனுஷ்லாம் டீம் பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைம் அதிகமான காரணத்தினால அந்த இட்லி அதுக்கப்புறம் கொடுத்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து கெட்டு போயிடுச்சு. பிகினிங்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களா, உள்ள நுழையும்போது பண்ணாங்களா, இல்லை அவங்கள உட்கார வச்சதுக்கு அப்புறம் பண்ணாங்களா? இல்லை உட்கார வச்சதுக்கு அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க. பட் டைமாக ஒரு டியூரேஷன் இருக்கும்ல. இப்போ ஒரு 7 மணிக்கு ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, முடியறது ஒரு 12 ஆகுதுன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு 8-9 மேலே திறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது கொடுக்கும் போதே ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வேளை அங்கே அதை ரெடி பண்ணவங்க வந்து ரொம்ப முன்கூட்டியே வாங்கியிருப்பாங்க. முதல் நாள் ரெடி பண்ணிட்டாங்களோ அப்படி சொல்ல ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ அப்படி பார்க்குறீங்க? அவங்க வந்து ஒரு 10 மணி ஒரு 12 மணி இட்லின்னு இருக்குல்ல, இப்போ காலையில் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லேயே ரெடி பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. காலையில் ரெடி பண்ணாங்கன்னா ஈவினிங் நைட் சாப்பிட்ற வரைக்கும் இட்லி ஒன்றும் பெருசாக கெட்டு போகாது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிட்டு இவங்க சாம்பார் இட்லியே ஊற்றிருக்காங்க, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுதுங்களா? வெறும் இட்லியாக சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கெட்டு போயிருக்காரு. இவங்க அதுலேயே சாம்பார் ஊற்றினால தான் கெட்டு போயிடுச்சு. சாம்பார் உங்களுக்கு தாங்காதில்ல ப்ரோ. அதிகபட்சம் 1 hour வெளியில் தாங்கும் ப்ரோ. ஹோட்டல் சாம்பார்லாம் சொல்கிறேன். வீட்டு சாம்பார்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா வெளியில் தாங்கும், அது பிரச்சனையே இருக்காது. ஹோட்டல் சாம்பார்லாம் மேக்ஸிமம் 1 hour தான் தாங்கும், அதுக்கப்புறம் அது காலி ஆகிடும். சரி, ஓகே. அப்படி காலியானது தான் இது எல்லாம். சரி, அது ஓகே. இட்லி ஊசி போச்சு, கெட்டு போச்சு, அதை விட்டுருங்க. அதை தாண்டி அதில் இன்னொரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணோம். அது கெட்டு போனவொடனே வேற ஸ்நாக்ஸ் அவங்க எல்லாருக்குமே தந்துட்டாங்க. அது யாருமே பேச மாட்டாங்க, அதை மென்ஷன் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதையும் பேசல. எல்லாருமே ஒரு குறை சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு அந்த குறைய வந்து போக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் பேசணும்ல. அதான் ப்ரோ சொல்றேன். இப்போ மற்றவங்கலாம் பண்ணாங்கன்னா மற்றவங்க பண்ண விஷயத்த பெருசாக பேசுவான், இப்படி ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடந்தது அப்படின்றது. ஆனால் தனுஷ் அண்ணா பண்ணால் மட்டும் அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், வேற யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க. அது அவர் மேலே போட்டு தனுஷ் அண்ணா தான் இதை பண்ணாருன்னு ஒன்று அவர் மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவர் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு செங்கலை கூட அதுலேருந்து பிடுங்க முடியாது. ரைட்டு, சரி, ஓகே. இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஒரு மாற்று ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது? ஸோ செம்ம கிராண்டாக இருந்தது ப்ரோ. சரியான செலிப்ரேஷன், யாரும் எதிர்பார்க்கல. அண்டு எப்பயுமே வந்து நம்ம லைஃப்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆடியன்ஸ் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அப்படி தனுஷ் அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார். நான் சின்ன வயசில் எங்களோட சிஸ்டர்ஸ் எங்கள் பிரதர் கூடலாம் சேர்ந்து ஜாலியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த இட்லியை வாங்கி சாப்பிடுவோம். இனி எவ்வளோ 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அந்த டேஸ்ட் வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் அப்படி கடந்து வந்திருப்போம். அப்படி ஒரு இட்லி கடைன்னு இருக்கும். நான் சீரியஸாக இந்த படத்தோட டைட்டில் இட்லி கடைன்னு வைக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், தனுஷ்னா இதில் என்ன பெரிய கண்டென்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அவர் இந்த சின்ன ஸ்டோரி சொல்லும் போது அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னும் போது, இன்னும் படத்தில் அவர் எந்த அளவுக்கு என்னென்ன புது விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு, அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண போகுதுன்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில் தான் நான் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் நித்யா மேனனும் தனுஷும் வந்து ஒரு காம்போ ஒன்று இருக்குல்ல, அதுலேயே திருச்சிற்றம்பலத்தில் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது, இதான் ஒரு ஐடியா. எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டட் தான். ஏன்னா தனுஷனாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஹீரோயினா மேக்ஸிமமாக ரிப்பீட் பண்ண மாட்டார். அண்ட் அவர் ஒரே டைப் ஆஃப் ஜான்ராலையும் நடிக்கக்கூடாது, கேரக்டர்ஸ் வேரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவருடைய கேரக்டர்லேயே அப்படி ஆசைப்பட்டாருன்னும் போது, ஒரு ஹீரோயினை மறுபடியும் அவருடைய படத்துலேயே நடிக்க வைக்கிறாருன்னும் போது கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்ட்ரீமாக கான்ட்ராஸ்டாக தான் நித்யா மேனனுடைய கேரக்டர் இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துலேயும் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் மெயினாக பேசினது என்னன்னா, தனுஷ் அண்ணாவுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் எப்படி பேசினாரு, அவர் யாரை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்றது. ஏன்னா அவர் பேசினது எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. எப்பயுமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தனுஷ் அண்ணாவுடைய ஆடியோ லான்ச் வந்தாலும் சரி, படம் வந்தாலும் சரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், முக்கியமாக இந்த பப்ளிக் ஒப்பீனியன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குபேராவுக்கு யாரெல்லாம் பயங்கர நெகட்டிவாக பேசியிருந்தாங்களோ கட் பண்ணிங்கன்னா வேறு ஹீரோஸோட அதே FDFS ஷோவில் பயங்கர பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அந்த படங்கள் சுமாராகவும் இருந்திருக்கு. நான் குபேரா அதுக்குன்னு பயங்கர ஆஹா ஊகம்லாம் சொல்ல, பட் கமர்ஷியலாக அது வந்து நல்ல படம் தான். அதே அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள் தான் மற்ற படங்கள் எல்லாருமே. ஒரு சில படங்கள் அதை விட கம்மியாகவும் இருந்திருக்கு. பட் அதை பார்த்துட்டு வெளியில் பேசுகிற அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ஆடியன்ஸ் தொடர்ந்து ஒரு சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு சில முகங்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல, ரிப்பீட்டடாக இவங்க தொடர்ந்து அந்த பப்ளிக் ஒப்பீனியனில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வர முகங்கள் எல்லாருமே ஒரு PR டீமுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணி தனுஷ் படங்கள் வரும்போது அடிக்கணும்னு நினைக்கிறது. அண்டு அவருடைய படங்கள் வந்து ஏதோ ஆடியோ லான்ச், ட்ரெய்லரு, சாங்ஸ் இதெல்லாம் வரும்போது ஒரு PR டீமை வச்சு ஒரு ஆள் இன்டர்நெட்டில் வந்து அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. வேற யாரும் வீட்லேயும் டைவர்ஸ் நடந்திருந்தா அது தனுஷ் அண்ணா தான் காரணம், அங்கேயும் போட்டு அவர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் பண்ண
ஒருத்தர் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தனுஷ் அதை இக்னோர் பண்ணிட்டு போறாரு. ஏன்னா இருந்தாலும் கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, என்னடா இவர் இப்படியே இருக்காரு, இவர் ஏதாவது நம்ம பண்ணணும்ல, திருப்பி ஏதாவது கொடுக்கணும்ல ஒரு ஆவேசத்தில் அவர் சொல்றாரு. சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி வந்து நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனால் அப்பயுமே தனுஷ் தான் சொல்றாரு, அந்த 30 பேர் நம்மளை திட்டுறாங்களா, திட்டட்டும், நம்ம அன்பையே கொடுப்போம், அவருடைய ஸ்டைலில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அவங்க எப்படினாலும் நம்ம படத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க, அவங்களும் நம்ம படத்தை பார்த்துட்டு தான் போகிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றதுக்காகவாது பார்ப்பாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும், நெகட்டிவா ஒரு விமர்சனம் பேசுறதுக்காவது கூட பார்ப்பாங்க. ஸோ அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நீங்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்றதுனால தான் அந்த விஷயத்தை நான் கேட்குறேன். அந்த ஆக்சுவலாக அந்த நிகழ்வு நடந்தது இல்லை, ஈவன் நடந்தது இல்லை, அதுக்கு வெளியில் நிறைய பேனர்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இளைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அடிக்கப்பட்டிருந்துச்சு, பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, அழிச்சிருந்தாங்க. அதை மீறி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்க்குற மாதிரியான இருந்துச்சு. அது ஏன் போடணும், அது ஏன் திரும்ப அடிக்கணும்? இப்போ இந்த இளைய சூப்பர் ஸ்டார் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த இளைய சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எனக்கு தெரிஞ்சு எப்போ ஃபர்ஸ்ட் தனுஷனாக வச்சாங்கன்னா கொடி அப்படின்ற படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அந்த டேட்டு, அதில் இளைய சூப்பர் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருந்தது. அது தனுஷனாக்கு தெரியாது, அதை வந்து சர்ப்ரைஸாக அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அது தெரிஞ்ச உடனே அவர் சொன்னார், இது கண்டிப்பாக படத்துலையோ போஸ்டர்லையோ எதுவும் வரக்கூடாதுன்னு. அடுத்த இதுலேருந்து அது வரவே கிடையாது. அப்படி அவர் மேல இருக்க ஒரு பெரிய பாசத்துலையும் அன்புலையும் இது ரசிகர்கள் தான் போறாங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட் யார் நடத்துறாங்களோ, அந்த என்ன சொல்றது, அந்த ஈவெண்ட் யார் நடத்துறாங்க, இல்லை அந்த நிகழ்வு யாருக்காக நடக்குது, ஸோ அப்படிங்கிறது அவங்க தான் வந்து அதுக்கான பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க தான் போட்டிருப்பாங்க, அந்த ஏற்பாட்டாளர்கள் தான் போட்டிருப்பாங்க. அது இவரோட ஒப்புதல் இல்லாம எப்படி போட்டாங்க அதுதான் சொல்ல. இப்போ இந்த போஸ்டர்ல ஒன்று நடந்தது நான் சொன்னல, அவர் மேல இருக்க ஒரு அன்புல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா விஜயனா இப்போ அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து அடுத்த முதல்வரே அப்படிலாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது விஜயனாக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு அன்புல, ஆசையில, பாசத்துல அவங்க போடுறது அவ்வளவுதான். அப்படி ஒரு அன்புல தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது தனுஷனாக்கு தெரிஞ்சவனே என்ன பண்ணியிருக்காரு, இல்லை தப்பா இருக்கு, தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே பெயிண்டை போட்டு அலைங்க. அவர் அதை அப்படியே விட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்குற பாயிண்ட், அவர் எதை குறி வைக்கிறாரு, யாரை நோக்கி அவர் போறாருன்ற மாதிரி நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் கரெக்டான ஒரு பதிலை நான் கொடுத்துருப்பேன். அவர் அங்கேயே ஸ்டாப் பண்றாரு. அதை ஏதோ பண்ணிட்டாங்க, அடுத்த வாட்டி அது நடக்கக்கூடாது, இந்த வாட்டியை தடுத்து நிறுத்தணும்னு. அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனோட பேனரில் அந்த இடத்துல ஒரு கருப்பு பெயிண்ட்டை வச்சோ இல்லை க்ரீன் பெயிண்ட்டை வச்சோ ஒன்று அடிச்சா அது எந்த அளவுக்கு தப்பாக இருக்கும். பட் அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏதோ தப்பாக ஒன்று இருக்கு, அதை மாற்றணுன்றது பண்ணார்ல, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிட்டு போகலாமேன்றதான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் எனக்கு தெரிஞ்சுட்டு அதை பண்ணியிருக்க வேண்டாம், பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அதை மறைச்சது ஒரு வரவேற்க தந்த ஒரு விஷயம் தான். அதை மீறி இப்போ நடந்த ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச். ஸோ அந்த படத்தில், அதாவது இட்லி கடை படத்தில் அந்த பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு, பாடல்கள்லாம் முழுசாக கேட்டிங்களா? சூப்பராக இருந்தது. முக்கியமாக சாய் அபியங்கர், அவருக்கு தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் அவர் அந்த கட்சி சேர சாங் பண்ணார்ல, அதை ஃபர்ஸ்ட் தனுஷ் நாயுடு தான் காட்டியிருந்தாரு. அவர் தான் அந்த சாங்கை வந்து ட்வீட் பண்ணுறாரு, இப்படி ஒரு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பயங்கர வைரல், பயங்கர ஹிட். அதுலேருந்து அந்த நட்பு வந்து தொடருது. நீங்கள் யோசிச்சு ஒரே டைம்ல நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு வந்து மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வெளியில் வரப்போகிற படம்னு பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு இவரோட பாடல்கள் இருந்ததா? கண்டிப்பாக எனக்கு வந்து எந்த டவுட்டும் கிடையாது. சாங்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்தது. அந்த சாயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான மியூசிக் டைரக்டர். இந்த பொறுத்த வரைக்கும் ஜிவியானா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸும் சூப்பராக இருக்குது. ஒரு சாங் மட்டும் சாய் பாடியிருக்காரு. அண்டு சாய் எதுக்காக நான் இந்த இடத்துல பேசுனா, அடுத்த ஜென்ரேஷனில் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் பிடிச்சிருக்காரு. நம்மளும் ஒரு சாங் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக அவர் கிடையாது. ஸோ ஒரு பாட்டு மட்டும், ஒரு பாட்டே செம்மையாக இருந்துச்சு, அவர் பாடி இருக்காரு. ஸோ என்ன சொல்றது, இவர் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு தான் கேட்குறேன். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக நடக்க போகுது. அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அடுத்து நம்ம போர் தொழில் டைரக்டர் கூட தனுஷ் அவர் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ராஜ்குமார் பெரியசாமி இருக்காரு, இன்னொரு பக்கம் லப்பர் பந்து டைரக்டர் இருக்காரு. இந்த ரெண்டு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ண போறாரு, தனுஷ் தான் நடிக்க போறாரு. அதில் டவுட்டே இல்லை. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அதை எதிர்பார்த்து தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஓவரால் ஃபங்க்ஷனில் இன்னொரு தவறான விஷயம் நடந்து, அதை பற்றி கேட்க வரேன். நானே கேட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த டிக்கெட்டை வச்சுட்டு வந்தவங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணாத ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த ரசிகர்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு டிக்கெட்டை கிழிச்சு போட்டுட்டு அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த விரத்தியை வெளிக்காட்டின ஒரு விதம் வந்து நம்ம வீடியோவாக வெளியில் பார்த்தோம்.
ஸோ இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க? டிக்கெட்ஸ் கையில் வச்சிருக்காங்க, போகிறதுக்கான டிக்கெட்ஸ் அவங்க கையில் இருக்கு, அதை அவங்க ஏன் உள்ள அனுப்பப்படலை? சொல்றேன். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு சில பேருடைய ரசிகர்களை உங்களால தடுக்கவே முடியாது, நிறைய பேர் வந்துருவாங்க, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதாவது ஒரு நிமிஷம், நான் வந்து பார்த்ததை சொல்றேன். ஒரு நிமிஷம் எங்க சொல்ல வரீங்கன்னு எனக்கு தர்றேன், இருக்கட்டும். ஒருத்தரோட தொண்டர்களா அவங்க இருக்கலாம், ஓகேவா, இருக்கட்டும். இங்கே இந்த நிகழ்வை பார்க்கணும்னு சொல்லி அவங்க டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுக்காக உள்ள வராங்க. அப்படி சொல்லல, நான் விஜயனா ரசிகர்கள் இதுல வந்தாங்க, அதை பத்தி பேசுறேன். அது பேசியிருக்காங்க. நான் அவர் வந்து விஜயோட படத்தை வந்து பச்சை குத்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உள்ள விடலைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. சும்மா எனக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன காரணத்துக்காக அவங்க எல்லாருமே ஒரு குரூப் இருந்தாங்களோ அந்த குரூப்பை ஏன் உள்ள விடலை? எனக்கு தெரிஞ்சு அந்த குரூப் மட்டும் இல்லை ப்ரோ, அந்த மாதிரி நிறைய குரூப் உள்ள போகாம நின்று இந்த மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கோம், எல்லாரும் உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துருது. அதை நான் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல. அந்த ஒரு வீடியோ நீங்கள் ஏதோ பார்த்துருக்கீங்க, அது இல்லாமல் ஒரு 3-4 வீடியோ வச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் உள்ளே போக முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் அதை உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, நம்ம விஜய் ஃபோட்டோ வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம உள்ளே விடலாம், அதெல்லாம் காரணம் இல்லை. என்னன்னா, வந்த க்ரௌடே அதிகம், பயங்கரமான ஒரு க்ரௌடு. அந்த க்ரௌடு எங்கே நான் வந்து ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னா, தனுஷ் நான் பேச போகிறாரு, அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் கத்துறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு சவுண்டை ரிசீவ் பண்ணதே இல்லை. 1 MBO அந்த டிபி கணக்கில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த சவுண்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு சவுண்டு நேரு ஸ்டேடியம் உள்ள, இண்டோர் ஸ்டேடியம் உள்ள வந்ததே கிடையாது. அப்படி ஒரு சவுண்டு இந்த வாட்டி தனுஷ் அவர்கள் வந்து பேசும்போது, தனுஷ் அவர்களுக்கு வந்தது கிடையாதா, இல்லை வேற யாருக்குமே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் அவர்கள் அந்த ரெக்கார்டை ஒன்று வச்சிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான கூட்டம் உள்ளே வந்துட்டாங்க. இந்த நேரு ஸ்டேடியம் எப்பயுமே என்னன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு கூட்டம் வந்துட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேட்டை பொழந்துட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் தடுத்து நிறுத்தி மீதி இருக்கவங்களாம் பிடிச்சி, உனக்கு பாஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அங்கே ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உள்ள க்ரௌட் அனுப்புனாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை. நீங்கள் எப்படி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, அவங்க போலீஸ் கரெக்டாக வேலை செய்யலன்ற அவங்க மேலே பழி போட்டுறீங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போலீஸுக்காரங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலை சரியாக செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். இப்போ ஒரு பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே என்ன கெப்பாசிட்டி, க்ரௌடு வந்து எவ்வளோ அலோவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் பாஸுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா எதுக்கு பாசஸ் கொடுக்கணும், அவங்கள உள்ள விடாத அளவுக்கு ஏன் பண்ணணும்? இதுதான் இப்போ எக்ஸ்ட்ரா பாசஸ் கொடுக்கல ப்ரோ. ஒரு 4-5 கேட் இருக்கும் ப்ரோ. ஒரு கேட்டில் ஒரு மாதிரியான ஒரு உள்ளே போகிற இது இருக்கும். அது என்ன ஆகிடும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பும் போது க்ரௌடு ஒரு ஆக்ரோஷம் வந்து, இந்த டிக்கெட் வாங்காமல் ஆட்களும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புஷ் பண்ணும் போது நான் ஒரு செகண்டில் அந்த டோர் ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல டிக்கெட் வாங்காதவங்களும் ஒரு 1000-2000 பேர் உள்ளே போயிடுவாங்க. அப்போ டிக்கெட் வாங்கினவங்க இவங்க பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு செகண்டில் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அவங்க எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி அந்த கதவை மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட் பாசஸ் இருந்தாலும் சரி நாங்கள் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லலாம். அதனால் அதில் பாஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஆட்கள் அதிகமாயிட்டாங்க, அதில் தான் இவ்வளோ பெரிய குளறுபடி ஆயிடுச்சு. ஓகே, இனிவே இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நடக்காது, நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுஷ் அவரோட டைரக்ஷனில் இந்த படம் வருது. இதுக்கு முன்னாடி அவங்க டைரக்ட் பண்ண படம் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு நல்லா பேசப்படுற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாரு, பெரிய ஹிட்டும் அடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ அவரோட டைரக்ஷனில் இந்த படம் வருது. ஸோ இதுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த படம்? நான் பெரிய அளவில் எதிர்பார்க்குறேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறாரு பவர் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ரெண்டுமே இருக்கும், சிட்டியும் இருக்கும் கிராமமும் இருக்கும். அடுத்து ராயனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சிட்டியும் இருக்கும் கிராமமும் இருக்கும். பட் சிட்டி பெரிய அளவில் ப்ளே பண்ணியிருக்கும் கிராமத்தை கம்பேர் பண்ணும். இந்த படம் எனக்கு இட்லி கடையிலையும் அந்த ஃபீல் இருக்குது, சிட்டியும் இருக்குது கிராமம் இருக்குது. பட் கிராமத்து ஏரியாவை பெரிய அளவில் டச் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி வர எல்லா படங்களுமே வந்து கண்டிப்பாக மினிமமாக ஒரு 50 நாளை கிராஸ் பண்ணிவிடும் ஈஸியாக. அப்படிப்பட்ட ரிசல்ட்டை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் மற்ற தனுஷ் அண்ணா படங்களோட பெரிய அளவில் ரீச் ஆகுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த இட்லி கடை அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப கேட்சியாக இருக்கணும், ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய தேடி அதை சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கதையில் இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு இட்லி கடைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ரொம்ப கேட்சியாக அந்த கதைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆப்டாக இருக்கும் ப்ரோ, டக்குன்னு கனெக்ட் ஆகிடுது ப்ரோ. நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போ அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு இட்லி கடைக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகம்? டக்குன்னு உங்களுக்கு படம் தான் ஞாபகம். அந்தளவுக்கு ஈஸியான டைட்டில், இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு டைட்டிலாக அவர் பிளேஸ் பண்ணியிருக்காருன்னும் போது ஒரு அழகான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், இப்போ தொடர்ந்து எல்லாருமே இங்கிலீஷ் டைட்டிலாக பிளேஸ் பண்ணிட்டு வராங்க. அதை பிரேக் பண்ணி நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்காக நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அதுக்கான டைட்டில்லாம் சரியாக இருக்குன்றது சூஸ் பண்ணதே ரொம்ப அழகாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம சிம்பிளாக கூட ரைஸ் கேக் ஷாப் அப்படின்ற மாதிரி கூட வச்சுருக்கலாம்.
அப்படிலாம் வைக்காம டைரக்டா நம்ம யாருக்காக படம் பண்றோம் அவங்களுக்காக டைட்டில் இருக்கும். அவ்வளோ. கண்டிப்பா, நிச்சயமா. சில குளறுபடிகளுக்கு மத்தியில மிக பிரம்மாண்டமாகவே இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு. படமும் சீக்கிரமே வரப்போகுது. நானும் அவளை வெயிட் பண்றேன். நீங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு நம்ம அதை பத்தி திரும்ப பேசுவோம். இப்போ நம்ம விடை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.